கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடைய எண்ணுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது, நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற நம்ம முயற்சிக்கிற பொழுது, உடனே நமக்கு அற்புதம் நடக்கணும், உடனே அதிசயம் நடக்கணும், உடனே நான் ஜெயிச்சிடணும், உடனே நான் பெற்றுக்கொள்ளணும், இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தோல்வி அல்லது தாமதம் என்பது வளர்ச்சிக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் யாரு தெரியுமா? இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். என்ன ஒரு ஆழமாக ஒரு விசுவாச வாழ்க்கையை குறித்து எழுதியிருக்கிறார் பாருங்க. விசுவாசத்தின் பரீட்சைய அற்பமாக எண்ணக்கூடாதான், ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுமா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாருடைய வாழ்க்கையில அதிகமாக சோதனைகளை அனுபவிக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில அதிகமான பரீட்சைகளை அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக அமைவார்கள் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை. அநேக பேருக்கு ஒரு முன் உதாரணமாக, அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவர்களை நிறுத்துவார் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம் என்னங்க? அவர்கள் வாழ்க்கையில விசுவாசமானது பரீட்சிக்கப்பட்டு 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 அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இன்னமும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக நெருங்குவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் விசுவாசம், ஒருவேளை உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பரீட்சையினூட சென்று கொண்டிருக்கிறதா? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பங்கள் தான் அந்த பரீட்சைகள் என்பதை மறந்து விடாதீங்க. எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பரீட்சை வருகிறதோ, எந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிறவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல என்னமோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பாரு, வாசல்களை திறப்பாரு. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆமாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஜெபத்திற்கு பதில் தாமதமாக வரலாம், ஆனாலும் லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. இந்த கால வேளையில சொர்ந்து போயிருக்கிறீங்களா? பின்வாங்கி போயிருக்கிறீங்களா? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல? ஏன் என் விசுவாசம் எவ்வளவா சோதிக்கப்படுகிறது, பரீட்சிக்கப்படுகிறது? எப்பயா என்னுடைய சோதனை காலம் முடியும்? எப்பயா ஆண்டவருக்காக நான் ஒரு சாட்சியாக நிற்பேன் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? திடன் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. இன்னமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துவாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அநேக பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நிறுத்துவாரு. நீங்கள் சாட்சியா நிற்கிறது மாத்திரமல்ல, அநேக பேருக்கு ஒரு முன்மாதிரியான கர்த்தருக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள் என்பது தான் இந்த வசனத்தின் சாராம்சம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து அவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பாரும். எப்பேற்பட்ட பரீட்சையினோட இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனே, இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும். இவர்களுடைய விசுவாச பரீட்சை என்பது இவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பங்கள் என்பதை இவர்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த கால வேளையில் இவர்களை பலப்படுத்தும். இவர்கள் ஜபங்களுக்கு பதிலை தாரும். இவர்கள் சோர்வுகளை அப்புறப்படுத்தும். இவர்கள் பலவீனங்களை அப்புறப்படுத்தும்.
கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்களை நிரப்பி நடத்தட்டும் ஆண்டவரே. தொட்டு உதவி செய்யும். இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தியும். இரத்த பாட்டுக்களை மூடி மறையும். இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இவர்கள் காத்திருந்தது போதும். இவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில் இவர்கள் பரீட்சிக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் இவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தாங்க, இவர்களுடைய ஜெபங்களுக்கு நல்ல உத்தரவை தாங்க. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி மென்மேலும் சாட்சியாக நிறுத்துங்க. மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.